சென்னை அனகாபுத்தூர் பேட்டை தெருவில் 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஸ்ரீ பாண்டுரங்க சுவாமி ஆலயத்தின் கும்பாபிஷேகம் மற்றும் புதிய சிலை பிரதிஷ்டை விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். முன்னதாக திருக்கோவிலில் மகா கணபதி பூஜை, நவகிரக பூஜை, சுதர்சன பூஜை, 3 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் கலச புறப்பாடு மேற்கொள்ளப்பட்டு வேத ஆச்சாரியர்கள் வேதங்கள் முழங்க கலசங்களில் புனித நீர் எடுத்து செல்லப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஸ்ரீ பெரும்புதூர் அப்பன் உலகறியர் ராமானுஜ எம்பார்ஜியர் சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விழாவில் அனகாபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டு பாண்டுரங்கனின் அருளை பெற்றுச் சென்றனர். பின்னர் திருக்கோயிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் ஆலய விழா குழுவினர், முன்னாள் மாமன்ற உறுப்பினர் சீனிவாசன் மற்றும் பச்சை குடும்பத்தாரின் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவில் ஸ்ரீ பாண்டுரங்க சுவாமி ஆலய திருப்பணி கமிட்டியின் நிர்வாகிகள் டாக்டர் குமார், சுதாகர், சுப்பிரமணி, வீரபத்ரன், நந்தகோபால், திருபால், சுப்பிரமணியம், ஜெயக்குமார், பாபு உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், ஆலய உபயதாரர்கள், பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள், ஸ்ரீ பாண்டுரங்க சுவாமி ஆலய திருப்பணி கமிட்டியின் உறுப்பினர்கள், அனகாபுத்தூர் கிராமப்பேட்டை வாழ் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பெரிய விஷயம் பெரிய கிராமப்புற கோயில்களை யாரும் செய்ய முன்வர மாட்டார். எவ்வளோ கோயில்கள் கிராமப்புறங்கள்லாம் ஒரு வேலை கூட முடிக்காம எல்லாம் இருக்கு. எல்லா இடத்துக்கும் போய் எல்லாரையுமே எல்லா பிரமாணையும் தரிசிக்க முடியாது. அப்போ பாண்டுரங்கன் கேட்டிருக்கான், அங்க போய் எல்லாராலையும் தரிசிக்க முடியாது. அதனாலதான் பெருமாள் அர்ச்சாவதாரமா எளிமையா எல்லாருக்கும் காட்சி கொடுக்கக்கூடிய அதுல அங்கங்க எல்லா இடத்துலையும் ஒரு கோயில் உண்டு. அந்த கோயில்ல கிராமத்துல போகும் தேவர்களுக்கு அந்த இடத்துல அனுக்கிரமம் பண்ணாங்க. அப்படி இந்த கிராமத்து கோயில்களை முன்னேற்றது தான் பெரிய விஷயம். யாரும் பெரிய முன்ன வேண்டாம். கிராமத்தில் இருக்கிறவா தான் முடிஞ்சாலும் நடக்கும். இது ஒரு கிராமம் இருக்கான். அதனால இப்பதான் இது சரியாயிருக்கு. இது முன்னாடி கிராமம் தான். கிராமத்தில் இருக்கிற எல்லாருடைய ஒத்துழைப்பு இல்லாத இது நடக்காது. கமிட்டி இவர்கள் என்னை அழைப்பு கொடுத்த அத்தனை கமிட்டி மெம்பருக்கும் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் எல்லாத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அங்க இருந்திருக்கிற இங்க இருக்காங்க. நீங்கான செல்வம் விளைந்து எல்லாரும் சேமமா இருக்க அனைத்து கிராம மக்களுக்கும் இந்த கோயில் கமிட்டி மெம்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்களை